உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். இதய நோய்கள் பல்வேறு வகையிலே வந்து நம்மை பாதிப்பது உண்டு. மார்பு வலி, இதய படபடப்பு, மயக்கம், இவை இதயத்தின் காரணமாக ஏற்படுவது உண்டு. சரியான வகையிலே இரத்த குழாய்களிலே பாயாத போது அங்கே மயக்கம் ஏற்படுகின்ற நிலை, இரத்த குழாய்களிலே இரத்தம் கட்டுகின்ற பொழுது அடைப்பு ஏற்படுகின்ற நிலை, இப்படிப்பட்ட வகையிலே த டெர்மினேலியா அர்ஜுனா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற மருதம்பட்டை ஒரு அற்புதமான மருந்தாகி இதய நோய்கள் அத்துணைக்கும் விடுதலை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த மருதம்பட்டை சூரணம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை வாங்கி அரை தேக்கரண்டி அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை தேனோடு கலந்து உறவாடும்படி குழைத்து 2 வேளை உள்ளுக்கு பருகிவிட்டு வருவதனாலே சில நாட்களிலே இதய படபடப்பு, த பல்பிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அதிக படபடப்பு என்று சொன்னால் அதை டாச்சிகார்டியா என்று சொல்லுவார்கள். நிதானமான படபடப்பு என்கின்ற பொழுது பிராடிகார்டியா என்று சொல்லுவார்கள். 2 விதமான படபடப்புக்கும் இந்த மருதம்பட்டை ஒரு அற்புதமான மருந்தாகி இதயத்துக்கு பலம் தருகிறது. இதய நாளங்களிலே இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது. நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இது விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, காலிலே ஆணி, த கார்ன்ஸ் என்று சொல்லுவது வழக்கம். கால் ஆணி என்று ஆங்கிலத்திலே கார்ன்ஸ் என்று சொல்லுவதை தமிழிலே ஆணி என்று சொல்லுவார்கள். எப்படி ஒரு புறமாக இருந்து ஆணி நம் காலிலே குத்தி வலி ஏற்பட செய்கிறதோ, அதுபோல நமக்கு உள்ளாகவே நம் காலிலே சதை கெட்டியாகி ஆணி போல குத்துகின்ற ஒரு நோய் இந்த கால் ஆணி, கான் என்று வழக்கம். அது மட்டுமல்லாமல் உராய்வு காரணமாக நாம் காலணி அணிகின்ற உராய்வு காரணமாகவோ அல்லது காலணி அணியாமல் நடப்பவர்கள் அவர்களுக்கு உராய்வு காரணமாகவோ இந்த தோல் கெட்டியாகி கேலஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே அதுவும் ஆணியை போல வலி தரக்கூடிய ஒன்றாக விளங்கும். இதற்கு சிட்ரஸ் லெமோன் என்று சொல்லுகின்ற எலுமிச்சை சாறு ஒரு நல்மருந்தாகி பயன் தருகிறது. எலுமிச்சை சாறு எடுத்து ஒரு பஞ்சிலே நனைத்து ஒரு சிறு உருண்டையாக உருட்டி காலை சுத்தம் செய்துவிட்டு இரவு நேரத்திலே படுக்க போகும் முன் அந்த ஆணி இருக்கின்ற பகுதியின் மேலே எலுமிச்சை சாறு நனைத்த பஞ்சியை வைத்து ஒரு பிளாஸ்டர் என்கின்ற நிலையை ஒட்டி வைப்பதனாலே நாளடைவிலே அந்த ஆணி என்பது விலகி போகும். கேலஸ் என்று சொல்லக்கூடிய கால் தோல் மறுத்து போகுதல், கெட்டியாகி போகுதல், இந்த நிலையையும் அது போக்கக்கூடிய ஒன்றாக எலுமிச்சை சாறு விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, வேம்பு ஒரு அற்புதமான மருந்து. அசாடிரச்சா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, நீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, நிம்பா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. வேப்பா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நோய் கிருமிகளை, நுண்கிருமிகளை உள்ளுக்கும் சரி வெளியேயும் சரி நாம் பயன்படுத்துகின்ற பொழுது கிருமிகளை போக்குகின்ற ஒன்றாக திகழ்கிறது.
உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லதாக விளங்குகிறது. புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. பித்தத்தை தணிக்கக்கூடியதாகவும் சர்க்கரை நோயை இது குறைக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனுடைய பூக்கள் பித்தத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த வேப்பிலையை சாதாரணமாக நோயுற்ற காலத்து வாயில் முற்றத்திலே வீட்டு முற்றத்திலே செருகு வைப்பதனாலே கிருமிகள் வீட்டுக்கு உள்ளே வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு மெட்டல் டிடெக்டர் போல இது செயல்பட்டு நோய் வாராமல் அந்த இல்லத்தை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக அம்மை நோய் வருகின்ற காலத்திலே நம்மவர்கள் இந்த வீட்டு முற்றத்திலே இந்த மாவிலையை செருகி வைப்பது வழக்கம். இந்த வேப்பிலை ஒரு அற்புதமான மருந்தாகிறது. இதனோடு வேப்பம் பூ சேருகின்ற நிலையிலேயும் அதனோடு மாங்காய், மேஞ்சிஃபெரா இண்டிகா என்று சொல்லக்கூடிய மாங்காய் புளிப்பு சுவை உடையது, சற்று உஷ்ணத்தை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. விட்டமின் சி செறிந்ததாகவும் விளங்குகிறது. பீட்டோ கெரோட்டின் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக மாங்காயிலே இருக்கிறது. அளவோடு சாப்பிடுகின்ற பொழுது மாங்காய் நமக்கு அற்புதமான உணவாகி மருந்தாகிறது. சற்று அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது வயிற்று வலி, வயிற்றுப்போக்கை அது உண்டாக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு கடுகு, பிராசிகா ஜென்சியே என்று சொல்லக்கூடிய கடுகு, மஸ்டர்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, நாம் தாளிதத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒன்று. கடுகு உஷ்ணத்தை தரக்கூடியது. பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை சித்துவரிக்கக்கூடியது. கல்லீரல், மண்ணீரல் இருவகை ஈரலுக்கும் நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த வேம்பு, மா, அதனோடு கடுகு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வேப்பம் பூவை பயன்படுத்தி கல்லீரலின் செயல்பாட்டை தூண்டக்கூடிய மருந்து, வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்து, உணவில் விருப்பமின்மையை போக்கி பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வேப்பம் பூ, துருவிய மாங்காய், நெய், கடுகு, கருவேப்பிலை, வெல்லம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நம்ம நெய்யில் இந்த வேப்பம் பூவை வதக்கிட்டோம்னா கசப்பு தெரியாது. வேப்பம் பூவை நம்ம இங்கே ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ஏப்ரல், மே மாதங்களில் வேப்பம் பூ நல்லா நிறையவே கிடைக்கும். அது கிடைக்கும் போது எடுத்து நம்ம பதப்படுத்தி உலர்த்தி வச்சுக்கிட்டோம்னா வருடம் முழுக்க பயன்படுத்தலாம். நெய் நல்லா உருகினதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் நம்ம இதோட இந்த துருவிய வேப்பம் பூ சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் துருவிய வேப்பம் பூ சேர்த்துடலாம். வேப்பம் பூ சேர்த்து உடனே நம்ம மாங்காய் துருவலும் சேர்த்துடலாம். வேப்பம் பூ கருகாமல் அது கூட மாங்காய் துருவல் சேர்த்து ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மையெல்லாம் நம்ம நெய்யில் வதக்கும் போதே போயிடும். இதோட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து வெல்லத்திலேயே இதை வேக வைக்கணும். வெல்லம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உப்பு சேர்க்கல, வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட தயார் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். வேணும்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். மாங்காயில் இருக்க தண்ணியும் வெல்லத்தில் இருக்கிற தண்ணியுமே போதுமானதாக இருக்கும். இது நம்ம தயார் பண்ணி அன்னைக்கு மட்டும் சாப்பிடலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது இது. அதே போல் இந்த மருந்து நம்ம டெய்லி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். நம்ம வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தை இதை வாரம் ஒரு முறைன்னு 3 வாரங்களுக்கு சாப்பிடலாம். அதே மாதிரி நமக்கு சில நேரங்களில் பசி இருக்காது, எதுவுமே சாப்பிட பிடிக்காது, எது சாப்பிட்டாலும் சுவை இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மருந்தை தயார் பண்ணி நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், அப்படியே கூட சாப்பிடலாம். இது அதிகமாகவும் எடுக்காமல் நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்தோம்னாலே போதும். நல்ல கல்லீரலின் செயல்பாட்டை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கும்.
டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இதை எடுக்கும்பொழுது நமக்கு வயிற்றுல ஏதாவது புண்ணு இருந்தாலும் ஆறும். மாங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நல்ல ஒரு ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாக செயல்படுறதுனால இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த வேப்பம்பூ நல்லா வேகணும். வெள்ளத்துலேயே சிறு தீயில வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. வேப்பம்பூ, மாங்காய் துருவல், நெய் மற்றும் வெல்லம் சேர்ந்த இந்த மருந்து வாரம் ஒரு முறைன்னு நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகளை அகற்றக்கூடிய மருந்தாக செயல்படும். கல்லீரலின் செயல்பாட்டை தூண்டக்கூடிய மருந்தாகவும், பசியின்மையை போக்கி உணவில் விருப்பமின்மையை போக்கி பசியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, வேப்பம்பூ சாதாரணமாக புத்தியினை தீட்டுவிக்கும், புத்தியை தீட்டி அறிவை கூர்மைப்படுத்தும், புண் பிணியை ஓட்டுவிக்கும். உடலிலே இருக்கின்ற உள்புண்ணாக இருந்தாலும் சரி, வெளிப்புண்ணாக இருந்தாலும் சரி, அவற்றை ஓட்டுவிக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக விளங்குகிறது. இத்தியத்தை அதிகமாக இசைவிக்கும், அதாவது இந்திரியத்தை, இந்திரியம் என்று சொல்லுகின்ற பொழுது த ஸ்பெர்ம் கவுண்ட் என்று சொல்லுகின்ற விந்துக்களின் எண்ணிக்கை, அதனுடைய மோட்டிலிட்டி என்று சொல்லுகின்ற பயணத்தன்மை, இவற்றை அதிகப்படுத்தி ஆண் மலட்டை நீக்கி ஆண்களுக்கு பிள்ளை பேரை தரக்கூடிய ஒன்றாக இந்த வேப்பம்பூ விளங்கும் என்று தேரன் வெண்பா என்கின்ற நூலிலே நமக்கு கிடைக்கிறது. இந்த வேப்பம்பூ கசப்பாக இருந்தாலும் சரி, அது நமக்கு பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதனோடு கறிவேப்பிலை, முறையா கொய்னிகி என்று சொல்லக்கூடிய கரி லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடியது, கறிவேப்பாக்கு என்று தெலுங்கு பாஷையிலேயும், சுரபி நிம்பா என்று வடமொழியிலேயும் சொல்லக்கூடிய கறிவேப்பிலை இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு தடுப்பணையாக இருந்து ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கிறது. அதனோடு இங்கே மாங்காய் சேர்த்திருக்கின்றோம். பூக்கள், வேப்பம் பூக்கள் கசப்பு, மாங்காய் புளிப்பு, வெல்லம் இனிப்பு, இந்த 3 சுவைகளையும் இதிலே சேர்த்திருக்கின்றோம். இப்படி சேர்க்கின்ற நிலையிலே பசியின்மை, நௌசியா, வாமிட்டிங் என்கின்ற குமட்டல், வாந்தி, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு துணை உணவாக, துவையலாக இது நமக்கு பயன்படுகிறது. இதை வாரம் ஒரு முறை சாப்பிடுவதனாலே நல்ல பசியை தூண்டுவிக்கக்கூடியதாகவும், செரிமானத்தை தூண்டுவிக்கக்கூடியதாகவும், இதய ஓட்டத்துக்கு இதம் தரக்கூடியதாகவும், கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இன்று வேப்பம்பூ, மாங்காய், அதனோடு கடுகு சேர்த்து, வெல்லம் சேர்த்து ஒரு துணை உணவை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.